அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டிஇ 2026 நோட்டிஃபிகேஷன் சார்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 படி பிடிபிஆர்டிஇ 2026 தேர்விற்கான அறிவிப்பு மார்ச் மாதமும் தேர்வு ஜூலை மாதமும் நடைபெறும். நமக்கு ஏற்கனவே டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது காலதாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காலதாமதத்தினை மிகச் சரியான முறையில் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய வாய்ப்பானது மிக அரிய வாய்ப்பு, இறுதியான வாய்ப்பு, உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் 2026 அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா காலதாமதப்படுத்தாமல் உடனே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இலக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த எக்ஸாமுக்கு தயாராகிடணும். இப்போ கடைசியாக நடைபெற்று முடிந்த அதாவது பிடிபிஆர்டிஇ 2024 தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை சுமார் 40,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் தான் இந்த தேர்வு எழுதினாங்க. ஆனால் இந்த வருடம் பிடிபிஆர்டிஇ 2026 தேர்வு எழுதிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,40,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுதவிருக்கிறாங்க. அப்போ போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ஆனால் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்களாகவே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா டைம் எடுக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த டைமில் நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் பிடிபிஆர்டி ஒரு முறை நடந்திருக்கு. அந்த எக்ஸாம் உங்கள் மேஜருக்கான எக்ஸாம் பிரிண்ட் அவுட் எடுங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அது தனி. பார்ட் பி உங்களுடைய மேஜரில் 150 கொஸ்டின் வரப்போகுது. அந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த 150 வினாக்களும் எங்கிருந்து முதல்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை வச்சு தான் அந்த மெட்டீரியல் தயார் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஜி படிக்கும்போது இருக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லை வேறு ஏதாவது நோட்ஸ் வச்சுருந்தாலும் இல்லை நிறைய இப்போ ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணலாம். அப்போ நீங்களாகவே ஒவ்வொரு யூனிட்டுக்கு செப்பரேட்டாக நோட்ஸ் எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த படிப்பதற்கான ஆர்வம் வந்துடும். இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதல் வந்துச்சுனாலே ஈஸியாக நீங்கள் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்க முடியும். அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமாவது நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்குறாங்க. நிச்சயமாக 2026 பிடிபிஆர்டியில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் எல்லோருமே இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.